அவள் வீட்டை விட்டு போய்விடலாம் என கடைசியாக கண்டுகொண்ட நாளில் வெறுப்பின் எரிகொல்லிகள் அவள் தலைக்குள் விழுந்து கொண்டிருந்தன. அவள் வீட்டை விட்டு போயிடணும்னு ஒரு தடவை கூட நினைக்காத ஒரு பொண்ணு கூட கிடையாது. இங்க இருந்து போயிடணும், இங்க இருக்கவே கூடாது அப்படின்ட்டு. எல்லா வயசுலயும் பொண்ணுங்களுக்கு இந்த உணர்வு வரும், போக முடியாது, ஆனால் அடிக்கடி தோடும் இங்கிருந்து போயிடணும் அப்படின்ட்டு. அவள் வீட்டை விட்டு போய்விடலாம் என கடைசியாக கண்டுகொண்ட நாளில் வெறுப்பின் எரிகொல்லிகள் அவள் தலைக்குள் விழுந்து கொண்டிருந்தன. இன்றைக்கு போகாவிட்டால் என்றைக்குமே நாம் போக முடியாது என்று புரிந்து கொண்ட கணத்தில் கைப்பையை எடுத்துக்கொண்டு தலைமுடியை கையால் ஒதுக்கிக் கொண்டு அழுத கண்களை துடைத்துக் கொள்ள நேரம் இல்லாமல் படிகளில் இறங்கி நடந்தாள். தோணும், ஆம்பளைங்களுக்கும் தோணும், இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் ஒரு வாய் இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படிலாம் நிறைய அவமானங்கள் நடக்கும். வீடுங்கிறதே அவமானம், ஒரு மனுஷன் அவமானப்படுத்துறதுக்கு தானே. அது பொம்பளைக்கே அவமானம் நடக்கும், ஆம்பளைக்கே அவமானம் நடக்கும். அது அவமானத்தினுடைய ஒரு சித்திரவதை கூடம் வீடு என்பது. உலகம் பெரியது என்று தோன்றியது. என்ன இதுதான் வாழ்க்கையா? அந்த நிமிஷம் அவளுக்கு தோணுது, உலகம் எவ்வளவு பெருசு, உலகம் பெரியது என்று தோன்றியது, எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று தோன்றியது. தனது என்று இதுவரை நம்பிய இந்த வீட்டிற்கு வெளியே எத்தனை எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை நினைத்த போது அது அவளுக்கு அவள் முடிவின் மீது ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியது. அதாவது வீடுதான் உலகம் உனக்கு அப்படின்னு திரும்ப 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 ஒரு பொண்ணோட மனசுல ஒரு வந்து பதிய வைக்கிறப்ப அவ ஒரு நாள் யோசிக்கிறா, இந்த வீட்டுக்குள்ளே இந்த உலகம் வாழுது, இந்த வீட்டுக்கு வெளியே எவ்வளவு பேர் வாழ்றாங்க, எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க, நான் தானே இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய உலகம் நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப அவங்க முடிவின் மீது அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. 3வது படியில் இறங்கும் போதுதான் யோசித்தால் தன்னிடம் ஒரு 100 ரூபாய் கூட இல்லை என்பதை. அது அவளை திடுக்கிட வைக்கிறது, அது அவளை தடுமாற வைக்கிறது. ஒரு பெரிய முடிவை, ஒரு பெரிய வைராக்கியத்தை செயல்படுத்த குறைந்தபட்சம் 100 ரூபாய் தேவை என்பதை அவள் அப்போதுதான் கண்டுபிடித்தாள். வீட்டை விட்டு போறது எவ்வளவு பெரிய முடிவு யோசிச்சு பாருங்க. சாதாரண முடிவா? ஒரு பெரிய முடிவை, ஒரு பெரிய வைராக்கியத்தை செயல்படுத்த ஒரு குறைந்தபட்சம் 100 ரூபாய் தேவை என்பதை அவள் அப்போதுதான் கண்டுபிடித்தாள். அவள் ஒரு ஆட்டோ பிடிக்க வேண்டும், அவள் ஒரு பஸ் பிடிக்க வேண்டும், அவளது செல்போனை டாப் அப் செய்ய வேண்டும், அந்த நகரத்தில் உதவி நாடி யாரிடமாவது போக வேண்டும் என்றால், யாராவது ஃப்ரெண்டை போய் பார்க்கணும்னா கூட காசு வேணுமே, யாரிடமாவது போக வேண்டும் என்றால் அவளுக்கு இப்போது ஒரு 100 ரூபாய் தேவை. கைமறதியாய் வைத்த காசு எங்கேனும் கைப்பையில் இருக்கக்கூடும் என்று துளாவுகிறாள். வாழ்க்கையில யாருமே உதவாதப்ப நமக்கு கைமறதியாய் வைத்த ஒரு காசு உதவும். நான் நிறைய தடவை அப்படி அந்த காசு எடுத்திருக்கேன். அன்று அவள் தோற்கடிக்கப்படும் தினம் என்பதால் அப்படி அங்கே எதுவுமே இல்லை. அன்னைக்கு அவள் தோற்கடிக்கப்பட வேண்டிய நாள் அப்படிதான் இருக்கு. அதனால எனக்கு 100 ரூபாய் அந்த கைமறதியாய் வச்ச காசுன்னு எதுவுமே இல்லை. என்னிடம் ஒரு 100 ரூபாய் கூட இல்லை என்பதை அவ்வளவு நிராதரவாய் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ஒரு 100 ரூபாய் முன்னால் தனது ஒட்டுமொத்த வாழ்வும் வீணாகிவிட்டது போல அவளுக்கு தோன்றியது. ஒரு 100 ரூபாய் அவள் முன்னால் ஒரு மதில் சுவர் போல எழுந்து நிற்கிறது. இந்த 100 ரூபாயை தாண்டினா தான் வெளியே போக முடியும். ஒரு 100 ரூபாய் இல்லாததால் தனது வரலாற்று கோபத்தை சமரசம் செய்து கொள்ள வேண்டுமா என்று வீதியில் சென்று கொண்டிருந்தவர்களிடம் கேட்க விரும்பினாள். நான் இந்த வீட்டை விட்டு போறேங்கிறது ஒரு வரலாற்று கோபம், அதுல நான் சமரசம் பண்ணிக்கணுமா அப்படின்னு ரோட்ல போயிட்டு இருக்க அவளுக்கு கேட்கணும் போல தோடுது. அவளது வாழ்க்கையின் மிக சிக்கலான எல்லா பிரச்சனைகளும் கடைசியில் ஒரு 100 ரூபாயாக எளிமைப்படுத்தப்பட்டு விட்டது. அவளை மிகவும் ஏமாற்றம் அடைய செய்து அந்த படிகளில் அமர்ந்து வெகுநேரம் அழுதுவிட்டு உள்புறமாக தாளிடப்பட்ட தனது வீட்டின் கதவை தட்டத் தொடங்கினாள். அவன் கதவை உள்ள தாப்பா போட்டுக்கிட்டான். அவன் யாரா வேணா இருக்கலாம். பெண்களினுடைய பொருளாதார சுதந்திரம் என்பது, ஒரு பெண் எதற்காக வேலைக்கு செல்கிறாள்? நாம் தன்மானமாக வாழ்வதற்கு நம் கையில் ஒரு 100 ரூபாயோ, ஒரு 1000 ரூபாயோ, ஒரு 10,000 ரூபாயோ அவள் கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நூற்றாண்டு அவளுக்கு சொல்லக்கூடிய செய்தி, இந்த காலம் அவளுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. 1 ரூபாய்க்கு கூட ஆண்களை சார்ந்து வாழக்கூடிய பெண்கள் பெரும்பகுதி இந்த சமூகத்தில் இன்னும் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இது போன்ற நீங்கள் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட கதைகள், கவிதைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பொருளாதார சுதந்திரம் இல்லாத காரணத்தினால் பெண்கள் எந்த அளவிற்கு தங்கள் வாழ்க்கையை சுருக்கிக் கொண்டார்கள், தங்களை தாங்களே ஒடுக்கிக் கொண்டார்கள் என்பதற்கு ஏராளமான பதிவுகள் இருக்கின்றன.